நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்துறோம், முறியப்படுத்துகிறோம். இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரவெல்லாம் எங்களுக்கு நிதிரை தந்து அதிகாலையில் இருந்து நம்ம துதிக்கும்படியாக கிருபை செய்தே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, ஆவியானவரே எங்களோடு பேசும். இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, கேட்கிற செவிகளை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு சங்கீதம் 119 வசனம் 57 முதல் 64 வசனங்கள் முடிய நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது நம்ம டாபிக் பார்த்தோன்னா, பாடுகளிலும் ஆண்டவரின் நிலைத்திருத்தல், இல்லைன்னா கர்த்தர் என் பங்கு என்று இதுக்கு டாபிக் நம்ம கொடுக்கலாம். இதுல 8 வசனங்கள் அடங்கியிருக்கிறது. முதலாவது இது மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெபங்களும் துதிகளும். இந்த சங்கீதங்கள் ஆவியினாலே ஏவப்பட்டு ஜெபங்களும் துதிகளும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக நாம் சொல்ல போனால், இது மனித இருதயத்தின் உள்ளான ஆழமான தேவனோடு உள்ள உறவு அல்லது உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அருமையான இனிமையான ஒரு கருத்து. மனித இருதயத்தின் உள்ளான ஆழமான தேவனோடு உள்ள ஒரு உணர்வுகளை இது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அநேகமானவைகள் நம்ம பார்த்தோன்னா தேவனிடம் ஏறெடுக்கும் ஜெபங்களாக இது எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுல நம்பிக்கை, அன்பு, தொழுக, நன்றி கூறுதல், துதி மற்றும் நெருக்கமான ஐக்கியத்துக்கான ஒரு வாஞ்சை, இவற்றை இது வெளிப்படுத்துகிறது. பொதுவான கருத்து. அதைரியம், ஆழ்ந்த மனக்கவலை, பயம், ஏக்கம், அவமானம், தாழ்மை மற்றும் விடுதலை, குணமாகுதல் அல்ல நியாயத்தை நிலைநாட்டுவது ஆகியவற்றுக்கான ஒரு வேண்டுதலாக இது உள்ளது. மற்றவர்களை பார்த்தோன்னா துதி, நன்றி கூறுதல் மற்றும் தேவன் யார் என்பதை உணர்த்தி, மேலும் அவர் செய்திருக்கிற வல்லமையான காரியங்களுக்காக அவரை ஆராதிப்பது ஆகியவற்றை இது வெளிப்படுத்துவதற்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சில சங்கீதங்களிலே மீசையை பற்றிய செய்திகள் அடங்கியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். டோட்டலாக அந்த சங்கீதத்தை பார்த்தோம்னா ஏராளமான தலைப்புகளை உள்ளடக்கியுள்ளன. அதாவது தேவனை பற்றிய வெளிப்பாடு, சிருஷ்டிப்பு, மனித இனம், ரட்சிப்பு, பாவம் மற்றும் பொல்லாப்பு, நியாயம், நீதி, ஆராதனை, துதி, ஜெபம் மற்றும் பார்த்தோம்னா நியாய தீர்ப்பு ஆகிய பல தலைப்புகளை இது உள்ளடக்கியுள்ளது. இது தேவனை அநேக வித்தியாசமான சிறந்த வழிகளிலே நமக்கு காண்பிக்கிறது. எப்படின்னா, தேவன் ஒரு கோட்டை, அவர் ஒரு கண்மலை, கேடகம், நம்முடைய மெய்ப்பர், போர் வீரர், சிருஷ்டிகர்த்தர், அரசாளுகிறவர், நியாயாதிபதி, நம்முடைய மீட்பர், நம்மை காக்கிறவர், நம்மை குணமாக்குகிறவர், அவர் அன்பு, கோபம் மற்றும் மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகிறார். இப்படி இந்த சங்கீதத்துல நிறைய காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறத நாம் பார்க்கிறோம். இப்பொழுது சங்கீதம் 119 57 வசனத்தை வரணும் பார்த்தோன்னா, நீரே என் பங்கு. சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில ஆண்டவரை முன்னாடி வச்சு, நீ தான் என் பங்கு ஆண்டவரேன்னு சொல்லி நாம் இதில் பார்க்க முடியும். வசனம் வாசிக்கிறேன். கர்த்தாவே
நீரே என் பங்கு, நான் ஒரு வசனங்களை கைக்கொள்ளுகிறேன் என்றான். இந்த சங்கீதக்காரருடைய வாழ்க்கையானது தேவனையும் அவருடைய வார்த்தையும் சுற்றி மையம் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சொந்தம் கொண்டாடுகிறான். நம்முடைய வாழ்க்கையில கூட தேவதான் நம்முடைய பங்கு, நம்முடைய சொத்து, நம்முடைய சுதந்திரம், அப்பா அம்மா எல்லாமே கர்த்தர் தான். அவர் தான் நம்முடைய பங்கு. சங்கீதக்காரர் சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கணும்னா நாம் எல்லாமே அவர் தான். நம்ம பங்கு அவர் தான், நம்முடைய பாகம் அவர் தான், எல்லாமே அவர் தான். அதனால நாமும் கூட தேவனுடைய அவருடைய அன்பையும் அறிய விரும்பினால் நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படிதான் யோவான் 15 சொல்லப்பட்டிருக்குது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்படுகிறது. 4:5. அப்போ நாம் கர்த்தர் நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். நாம் அவரை நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திருக்காவிட்டால் நாம் ஆண்டவரோடு சரியான உறவு இல்லை என்பதை நாம் கண்டு கொள்ள முடியும். ஆண்டவரை எவ்வளவு நாம் நிலைத்திருக்கிறோமோ அவ்வளவு தெய்வ அன்பு நமக்கு கிடைக்கும். அப்புறம் நாம் பார்த்தோம்னா சங்கீதக்காரன் 58 சொல்றாரு, முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். தயவுக்காக கெஞ்சுகிறத இங்க பார்க்கணும் பாருங்க. நம்முடைய முழு இருதயத்தோடும் அவருடைய முகத்தையும் அவருடைய கிருபையும் தேட வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆழமாக சொல்லுகிறது. இதை நம்ம உபாகமம் 11ஆம் அதிகாரத்துல நாம் பார்ப்போமானால் 12ஆம் வசனத்துல நாம் பார்த்தோன்னா 13ஆம் வசனத்துல நீங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த முழு இருதயம் தான் தேவனோடு நமக்கு தொடர்பு வைக்க உதவுகிறது. முழு இருதயம் நமக்கு தேவை. அவருடைய முகத்தை தேடணும்னா, அவர் கிருபையை தேடணும்னா நமக்கு அந்த முழு இதயம் தேவை. அதனால அந்த முழு இதயத்தை தேடும்போது நாம் கர்த்தரை கண்டற முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாமே தேவனை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள். நமக்கு நன்றாக தெரியும். அதிகாலையில் இருந்து தேவனோடு நம்ம இடைப்படணும், அவருடைய முகத்தை தேடணும். அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டது போல அவரை அதிகாலையில் தேடும்போது அவரை நம்ம காண முடியும், தரிசிக்க முடியும், அவரோடு பேச முடியும். அதிகாலை தான் ஒரு நல்ல நேரம். அப்படி அண்ணா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். அதிகாலையிலே என் வசனம் சொல்றது நம்மளுக்கு. அதிகாலையில் தேடும்போது அந்த முகத்தை நாம் ரசிக்க முடியும் என்று வேறு நமக்கு சொல்லுது. அப்புறம் நெக்ஸ்ட் வசனம் சொல்றது 59 என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்புவேன். நம்ம வழிகள் எப்படிப்பட்ட வழிகள்? அடிக்கடி என்ன பண்ணோமா, நம்முடைய வழிகளை நாம் என்ன பண்ணோமா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா? வேதம் அப்படித்தான் சொல்லுது. ஆராய்ந்து பார்த்து அவை கர்த்தருடைய வழிகள் தானா அப்படி சொல்லி அதை முதல்ல கண்டறியணும். அவ்வாறு இல்லை என்றால் அவைகளில் இருந்து கர்த்தருடைய வழிகளுக்கு நம்ம திரும்பணும். நம்முடைய வழி எப்பேற்பட்ட வழியா இருக்கிறது? அது கர்த்தருடைய வழியா? நம்ம சில நேரங்களில் நம்ம போகிற வழி தாறுமாறா இருக்கும். அந்த வழிகளை நம்ம என்ன பண்ணோம், சீர்தூக்கி பார்க்க வேண்டும், கண்டறியணும். அப்ப அவ்வாறு நம்ம இல்லைன்னா நம்ம அதை சரி செய்யணும் அப்படின்னு. அதாவது சங்கீதம் 139 நம்ம பார்த்தோம்னா நிறைய பாடல்கள் கூட பெருமாள் பாடி இருக்காரு. தேவனே
கடைசி 2 வசனங்கள் 23, 24 வசனங்களே, அதாவது 139 கடைசி 2 வசனங்கள், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அருமையான தாகத்தால் கோப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதத்துல இது அருமையான ஒரு சங்கீதம். இது அடிக்கடி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சொல்றான் பாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகள் அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்படிப்பட்ட வழிகளை கர்த்தரிடத்திலே கேட்கிறோம். தாவீது கேட்டது போல, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஒவ்வொரு நாளும் நான் இருதயத்துக்கு ஒரு பட்சம் உண்டு, அது கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு ஒரு பங்கா இருப்பார். அப்போ கர்த்தருடைய வழிகளுக்கு நாம் திரும்ப வேண்டும். நம்முடைய வழிகள் ஒருவேளை மாறுபாடான வழிகளை இருந்தால் நாம் கர்த்தருக்கு திரும்புவோம். அதுக்கு அடுத்தபடியா வசனம் சொல்லுது, வசனம் 60, நான் பார்ப்போம். வசனம் 60, உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நாம் தாமதியாமல் தீவிரித்தேன் அப்படின்னு வசனம் 60 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே நாம் தீவிரிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது நம்ம கீழ்ப்படியணும். தீவிரமா அவருடைய வார்த்தையை நம்ம நம்பணும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. நம்ம எல்லாம் வேதம் வாசிக்கும் போது அந்த வேதத்துல அடிக்கடி தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நாம் தாமதிக்காமல் விரைவாக தீவிரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதம், நம்ம குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக அமையும். இப்படி வேதவசங்கள் அருமையா நமக்கு போதிக்கிறத நாம் பார்க்க முடியும். அருமையானே, அடுத்த வசனம் சொல்லுது 61 வசனம் நாம் பார்க்கலாம். துன்மார்க்க கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. எத்தனை சோதனைகள் வந்தாலும் கர்த்தருடைய வேதத்தை மறந்து போகாதபடி சங்கீதக்காரன் சொல்றான், அவருடைய வேதத்தை மறந்து விடக்கூடாது, அவருடைய பிரமாணங்களை மறந்து விடக்கூடாது. வேதத்தை மறந்தால் நான் உங்களை உங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவேன் ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ அவருடைய வேதத்தை மறந்து விடாதபடி, அவருடைய பிரமாணங்களை மறந்து விடாதபடி நம் ஜாகிரதையாய் இருக்கணும். அவரோடு இடைப்படணும். வேதத்தை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அடிக்கடி வேதத்தை அதிகாலையில் இருந்து நம்ம வாசிக்க நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அடிக்கடி வாசிக்கணும். அந்த வேதத்தை தியானம் பண்ணணும். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு அது உணவாக அமைகிறது. சங்கீதக்கார இக்கட்டு காலங்களிலே தேவனுடைய அருகாமை இருப்பது போல அவன் அனுபவிக்கிறான். இக்கட்டு காலத்துல அவன் தியானிக்கும் போது தேவன் என் பக்கத்திலே இருக்கிறார், கர்த்தர் என் பங்கு, அவரை நான் என் வலது பாரத்தில் வைத்திருக்கேன், அசைக்கப்படுவதில்லை என்று ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அருகாமை இருப்பதை சங்கீதக்காரன் அனுபவிக்கலாம். பாருங்க, அவனுடைய அனுபவம். நாம கூட அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நம் பக்கத்துல ஆண்டு இருக்கிறார், நாமும் அனுபவிக்கணும் அவருடைய பிரசன்னத்தை. அவர் வேதத்தை நாம் ருசி பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவருமே நம்பிக்கை இருக்கிற பாக்கியவான் என்று அடிக்கடி நம்ம ஞாபகம் கூட்டுகிற அந்த வசனங்கள். அப்போ நம்ம ருசி பார்க்கிறோம் நம்முடைய தேவனை, அவர் அனுபவிக்கணும். அவரையும் அவருடைய வார்த்தையை நம்ம நேசிக்கிற அனைவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை அவரை நேசிக்கிற அனைவருக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரா, சமீபமாக இருக்கிறார். ரொம்ப பக்கத்திலே இருப்பார் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை கஷ்டம் இருக்கணும்னா, கஷ்டம் இருக்குமானால் நம்முடைய வேத புத்தகத்தை எடுத்து தேவனோடு உள்ள நம்முடைய உறவுக்கு
மீண்டும் உயிரூட்டும்படி நம்முடைய வேதத்தை எடுத்து தெய்வ சமூகத்திலே அதை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டங்கள், துயரங்கள், துக்கங்கள், கண்ணீர், கவலைகளை வரும்போது வேதம் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறதானே. அந்த ருசி பார்த்ததுக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தர் நல்லதை ருசித்து பாருங்கள் சொல்றல, அவரை ருசித்து பார்வர்களுக்கு அது எவ்வளவு டேஸ்ட், எவ்வளவு பியூட்டிஃபுல் என்பதை நம்ம என்ன பண்றோம், அதுல அவ்வளவு பியூட்டி இருக்கும். அது வேதம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. மன கவலையா இருக்கும்போது, நம்ம துக்கத்தில் இருக்கும்போது வேதத்தில் நம்ம உறவு கொண்டோம்னா, ஆண்டவரோடு உறவு கொள்ளும்போது நம்முடைய வேதத்தை எடுத்து தெய்வ சமூகத்தை வாசித்த போது, நம்ம வாசிக்கிற பொழுது தெய்வ பிரசன்னம் நமக்குள்ள இறங்கி நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்புறம் அவருடைய கற்பனைகளை மறவேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். ஆண்டவரே, உங்களுடைய கற்பனைகளை நான் மறவேன், அது எனக்கு உகந்ததா இருக்கிற சொல்லி சங்கீதக்காரன் ஆழமாக அழுத்தமாக கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவரோடு நம்ம இடைப்படணும், வேதத்தை வாசிக்கணும், தியானம் பண்ணணும். இப்படி நமக்கு அநேக நம்ம பண்றோம், எல்லாமே வேத வாசிக்க தியானம் பண்றோம், நம்மெல்லாம் தேவ பிள்ளைகள். அதனால இதெல்லாம் நமக்கு அடிக்கடி இது நம்ம நினைவூட்டுகிறது, நமக்கு நினைவூட்டுகிறது. நம்முடைய வேதத்தை எடுத்து தேவ சமூகத்தில் நம்ம உட்காரும் போது தெய்வ பிரசன்னம் நமக்குள் வருகிறதை நாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடி 62ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமானால், உமது நீதியான நியாய தீர்ப்புகளை நிமித்தம் உமை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன். பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன். ஏன்? உமை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே நான் எழுந்திருப்பேன். ஆண்டவரை துதிக்கும்படி வேதம் என்ன சொல்றது? பாதி ராத்திரியிலே நாம் அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். வேதம் அப்பதான் சொல்லுது, அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேவைகளுக்காக, எல்லாவற்றிற்காக அடிக்கடி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கணும். இரவில் கண் விழிக்கும் போதெல்லாம் கர்த்தரை துதிக்கிற வழக்கம் உடையவர்களாக நாம் மாற வேண்டும். வேதம் அப்படிதான் சொல்றது. சில அந்நியர்களை நாம் பார்க்கும்போது அவங்க கண் விழிக்க நேரத்துல கழுத முகத்துல விழித்தா நல்ல ஒரு யோகம் வரும்னு சொல்லி, நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு அந்நியர்கள் என்ன பண்றாங்களாம், கழுத போட்டவ வீட்டுல மாட்டிட்டு, 2 கழுதை இருக்கும், அந்த 2 கழுது போட்டவ மாட்டிட்டு, அதுல என்ன இது இருக்குன்னா, என்னை கண்டால் யோகம் வரும். ஒரு அந்நியர்கள் ஒரு ஓவியத்துல 2 கழுதைகள் இருப்பது போல அவர்கள் உலகத்தை என்ன பண்றாங்க, அந்த படத்துல வச்சிருப்பாங்க. அவங்க எழுத உடனே அந்த கழுது முகத்தை பார்ப்பாங்க. கழுத முகத்தை பார்த்தா அன்றைக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், ஒரு நிம்மதி வரும் சொல்ல. ஒரு அந்நிய கழுத முகத்தை பார்க்கறான், ஆண்டவர் பிரச்சனை மிருகங்கள் அவன் துதிக்கிறான். ஆனா நாம அப்படி இல்லை. எழுந்த உடனே தேவனுடைய முகத்தை நாம் பார்க்கிறோம், தரிசிக்கிறோம். என்னை கண்டால் யோகம் வரும். கழுதையை கண்டால் யோகம் எங்க வரும்? இன்னும் துக்கம் தான் வரும். நாம் அப்படி இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை கண்டால் நமக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். தேவ பிரசன்னம் நமக்குள்ள இறங்கும். அதுக்கடுத்து நம்ம அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை நம்ம பார்ப்போமானால், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26 வசனத்துல, அப்போஸ்தலர் 16:25-26 நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள் என்று அந்த வேதத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி துதித்து பாடும்போது அஸ்திபாரங்கள் மிகவும் அசைந்தது. பாருங்க, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதிக்கிறாங்க. அந்த பாடி துதிக்கும் போது துதிங்க சத்தம் வந்த உடனே அந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் மிகவும் அசைந்தது. சும்மா அசைந்தது, மிகவும் அசைந்தது. பூமியும் மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. தேவனுக்காக பாடுபடுவதற்கு தங்களுக்கு அருளப்பட்டதாக அவர்கள் துதித்திருக்கலாம். ஒரு வேலை எங்களுக்காக, தேவனுக்காக நாங்கள் பாடுபடுவதற்கு அவர்கள் துதித்திருக்கலாம். நமக்கு துன்பங்கள், பாடுகள் வரும்போது நாம் துதித்து பாடுகிறோமா அல்லது அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோமா? நிறைய பேர் நம்ம துன்பம், பாடுகள் வந்தா சில இடத்துல முறுமுறுக்கணும். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடுகள், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி துன்பங்கள், ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் வருகிறதுன்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறோம். ஆனா அதே வேளையில
பவுலும் சீலாவும் துதிக்கும் போது தேவனுக்காக பாடுபடுறதுக்கு தங்களுக்கு அருளப்பட்டதுன்னு சொல்லி அவங்க டேக்கப் பண்ணிக்கிறாங்க பாருங்க. அதை பாடுகளை ஒரு அசால்ட் எடுத்துக்கிறாங்க. இது எம்மாத்திரம், ஏன்னா ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். அவன் துதித்து பாடும்போது எல்லாம் அசைக்கிறது அந்த துதி சத்தம். அப்பேற்பட்ட ஜெபத்தை ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மருமகளே, இல்ல நிறைய காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் துதிக்கும் போது என்ன பண்ணோம்? இந்த பவுலும் சீலாவும் அஸ்திபரங்கள் எல்லாம் மிகவும் அசைந்தது என்று நாம் பார்க்கிறோம். பூமி மிகவும் அதிர்ந்தது என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம துதியின் சத்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கணும். துதியின் சத்தம் வாயிலுக்கும். நான் இக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பு ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இப்படி அநேக வசனங்கள் நமக்கு சத்தியத்தை தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக 63வது வசனத்தை பார்க்கலாம். அதாவது 119 63 வசனம். உமக்கு பயந்து உமது கட்டளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். அதாவது தேவனிடம் அன்பாயிருக்கிறவன் தேவனுடைய மக்களிடம் அன்பாயிருப்பான். எப்படி? தேவனிடம் அன்பாயிருக்கிறவன் தேவனுடைய மக்களிடம் அன்பாயிருப்பான். முதல் நம்ம தேவனிடம் அன்பாயிருந்தால் மக்களிடம் நம்ம அன்பாயிருப்போம். மனிதர்களுடன் உறவு சரியாக இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? அயலான் மேல் அன்பு காட்டுவான். மற்றவர்களை பற்றி அவர்கள் இல்லாத நேரத்தில் தவறாக பேச மாட்டான். பிறரின் நல்ல செயல்களை பாராட்டி பேசுவான். யாரு? தேவனுடன் அன்பாய் இருக்கிறவன். தேவனத்தில் அன்பாய் இருக்கிறவன் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான். நல்லா கண்டுபிடிச்சிக்கணும். 1 கொரிந்தியர் எல்லாம் அந்த 13 அதிகாரத்தை எல்லாம் போட்டிருக்கும் பாருங்க. அதான் யாருக்கு தீங்கு செய்ய மாட்டான், ஆண்டவரோடு சரியா இருக்கிற அன்பு காட்டுகிறவன். அவன் நன்மையே செய்வான், தீமையை செய்ய மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளை மிகவும் உயர்வாக நடத்துவான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருத்தங்கள உயர்ந்து போயிட்டான்னா அவனை பத்தி நம்ம தாழ்த்து கூடாது. அவனை இன்னும் நல்லா இருக்கு, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்ட நம்ம சொல்லணும் நம்முடைய வாழ்க்கையில. இதுதான் தேவனுடன் அன்பாயிருக்கிற தெய்வ மனுஷனுடைய குணநலன்கள். இப்படி செய்கிற நல்ல மனுஷனுக்கு தேவனிடத்தில் ஆசீர்வாதம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்களை நாம் என்ன பண்ணோம்? அன்பு காட்டணும். ஒருத்தர் நல்லா இருக்கிறான்னா, ஆசீர்வாதமா இருக்கிறான்னா, நீ நல்ல கர்த்தர் உன்னை ஆசீர்விப்பார், உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்படி செய்கிற நல்ல மனுஷனுக்கு தேவனிடத்தில் ஆசீர்வாதம் உண்டு. அவன் தேவனிடத்தில் உண்மையாக நடந்து கொள்வான். தேவனிடத்தில் அன்பு கூற ஒரு நல்ல மனுஷன். இப்படி வேதத்துல நாம் பார்க்க முடியாது. அப்புறம் கடைசியாக நாம் பார்த்தலாம், வசனம் 64 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அதாவது சாதாரண மனிதராகிய நமது ஜெபங்களுக்கு பொறுமையாக செவி கொடுப்பது கர்த்தரின் ஒரு சிறந்த பண்புகளில் ஒன்று. ஆண்டவர் பாருங்க, நம்ம சாதாரண மனுஷன், மண்ணு. நம்ம சாதாரண மனுஷனாகிய நம்ம ஜெபங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு பொறுமையாக நமக்கு பதில் கொடுக்கிறார் பாருங்க. அப்போ நம்முடைய தேவன் நம்ம எவ்வளவுதான் சொன்ன நம்ம தகப்பன் நமக்கு பொறுமையாக செவி கொடுக்கிறார். இப்பேற்பட்ட தேவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நம்முடைய தேவன் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர், கண்மலை. அதனால இந்த வேதத்தை சார்ந்து கொண்டால் எல்லா ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். வேதத்தை சார்ந்துக்கணும், அடிக்கடி வேதத்துக்கு நம்ம நேரம் ஒதுக்கணும். அப்போ மாயை பாராதபடிக்கு தன்னை விலைக்கு கர்த்தருடைய வழிகளிலே உயிர்ப்பிக்கும்படி சங்கீதக்காரன் பண்றான், இப்படி ஜெபிக்கிறான். சங்கீதக்காரன் ஒவ்வொரு நாளும் மாயையை பாராதபடிக்கு தன்னை விலக்கி கர்த்தருடைய வழிகளில் உயிர்ப்பிக்கும்படி சங்கீதக்காரன் இப்படி ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் கண்மலையாக ஆண்டவரை நம்ம நேசிக்கணும். அவர்தான் நம்முடைய பங்கு, அவர்தான் நம்முடைய சொத்து, அவர்தான் நம்முடைய எல்லா சுதந்திரமே அவர்தான். கர்த்தர் இப்படியாக நமக்கு இந்த வசனங்களின் மூலம் தெரிவிக்கிறார். இந்த சத்தியத்தை நம்ம கேட்டோம், சத்தியம் நம்மை ஆசீர்வதிக்கும். கர்த்தர் தாமே இந்த சத்தியத்தை ஆசீர்வதிப்பாக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆரோக்கிய சாமி என்றவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆரோக்கிய சாமிக்கு வயிற்றுல கட்டி கேன்சர் ஆயிட்டுக்குது, அவர் வயிறு நோன்னு துடிக்கிறாரு, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, சுகம் கிடைக்கும். ஆரோக்கிய சாமிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்கனவே நாங்கள் ஜெபித்துட்டு வந்தோம், சுகம் கிடைத்தது. அவருக்கு நல்ல ஒரு முழு சுகத்தை கத்த நீங்க கொடுக்கணும். அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கணும். அந்த கேன்சர் கட்டிலிருந்து கத்தர் ஒரு பெரிதான காரியத்தை செய்யணும். உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்கு ஒரு நிம்மதியை தாரும். கத்தாவை ஸ்தோத்திருக்கிறோம். இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொடுக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தெய்வ ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. விசேஷ விதமாக அண்ணனுக்காக, அக்காவுக்காக, பிள்ளைகளுக்காக, அவருடைய மருமகள், பேர பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அண்ணனுக்கு, அக்காவுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்து இன்னும் ஊழியங்களை பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ராஜா. நம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கு நாங்களே எடுக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென்.